ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. குடும்பம் கட்டப்படாவிட்டால் இந்த நிகழ்ச்சியை அநேகர் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. நல்ல தகவல்களை அலைபேசி வழியாக உங்களிடத்திலிருந்து பெறுகிறோம். தொடர்ச்சியாக இந்த தலைப்பின் கீழ் இன்னும் பல காரியங்களிலே தெளிவு பெறுவதற்கு இந்த வாரமும் ஆண்டவர் நமக்கு தயவு செய்திருக்கிறார். ஒரு குடும்பம் சரியா இருந்தா அந்த குடும்பம் அங்க வைக்கிற திருச்சபை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு தனிப்பட்ட குடும்பம் கட்டப்பட வேண்டும். ஒரு குடும்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிழ்ச்சியாக புகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஆலோசனைகள் நமக்கு தேவை. இந்த ஆலோசனைகள் கொடுப்பதற்கு இன்றைக்கு நம் நடுவிலே அன்பிற்குரிய போதகர் ராஜன் எட்வர்ட் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க. நீண்ட காலமாக அநேக குடும்பங்களுக்கு ஆலோசனை கூறி அநேக குடும்பங்களை சிறப்பாக நடத்துவதற்கு அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒரு பெரிய திருச்சபையின் போதகர், உலகமெங்கிலும் இருக்கிற தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான தேவ மனிதர். அவரிடத்துல நாம் சில கேள்விகளை கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். பாஸ்டர், இந்த நாளில் எங்களுடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறது மகிழ்ச்சி. குடும்பத்தில் நிறைய சிக்கல்களை மக்கள் சந்திக்கிறாங்க. பல தம்பதிகள் வெளியில் தெரியாமலே பிரச்சனைகளை தங்களுக்குள் முடித்து கொண்டு குடும்பத்தை மற்றவருடைய பார்வைக்கு முன்பதாக அழகுற காண்பிக்கிறாங்க. அந்த விதத்தில் சில நேரங்களில் பிரச்சனைகள் முற்றுகிற போது அது சமூகத்துக்கு தெரிய துவங்குது. இந்த நிகழ்ச்சியை சிக்கல் இல்லாமல் இப்படி குடும்பத்தை நடத்துறது, ஒரு குடும்பம் நேர்த்தியாக கட்டப்பட வேண்டும் என்பதை இலக்காக வைத்து தான் நம்ம நடத்துகிறோம். இதில் இன்றைக்கு உங்களிடத்தில் நாங்கள் கேட்டு பெற விரும்புகிற ஒரு கேள்வி, நேயர்கள் கேட்ட கேள்விகளிலே அதிகமான கேள்விகள் சந்தேகங்கள் இருப்பதனால், இந்த சந்தேகங்கள் ஒருவேளை கணவன் மனைவி மேலோ மனைவி கணவன் மேலோ வைக்கிற சந்தேகத்தினால் குடும்பம் அந்த கட்டமைப்பிலிருந்து சற்று தடுமாறுகிறது. இந்த சந்தேகம் என்கிற பேயை எப்படி விரட்டுறது, இந்த சந்தேகம் என்கின்ற காரியத்திலிருந்து எப்படி ஜெயம் பெறுறது, அது கணவனோ மனைவியோ, அதற்கு உங்களுடைய அனுபவ ரீதியான ஆலோசனைகளை நேயர்களுக்கு சொல்லுங்கள். கேள்வி கேட்கும்பொழுதே பதிலி நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது சந்தேகம், குடும்பத்தில் சந்தேகம் அப்படின்றது ஒரு ஆவி. அது சந்தேக ஆவி. இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சிருச்சு. சர்ப்பம் ஏவாள் இடத்துல பேசும் பொழுது, நீங்கள் இந்த கனியை சாப்பிடுங்க, சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னதுண்டோ அப்படி ஒரு கேள்வி கேட்டு அவள் ஆமாம், அதாவது ரொம்ப அவன் மேலே ரொம்ப பரிவும் பச்சமும் காட்டுற மாதிரி, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரோ அப்படின்னு கேட்டுட்டு அவன் இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது நீங்கள் ஆண்டவரை மாதிரியே மாறிடுவீங்க, ஆண்டவர் அவரோட சாயலாய் ரூபத்தின்படி உருவாக்குனார், அப்போது ஆண்டவர் மாதிரி மாறிடுவீங்களோ அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய மாத்திலையோ அப்படி ஒரு சந்தேகத்தை ஆண்டவர் மேலே சந்தேகம். பிரச்சனை அங்கே தான் பிரச்சனை ஆரம்பித்தது. அவர்கள் கனியை சாப்பிடுவது அளவுக்கு அவங்க போனதுக்கு காரணம் அவங்க உள்ளத்தில் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டாங்க. 2வது கனியை சாப்பிட்டு தான் ஆண்டுடைய மகிமையை இழந்தாங்க, ஆண்டுடைய ஐக்கியத்தை இழந்தாங்க, தோட்டத்தை இழந்தாங்க, எல்லாத்தையும் இழந்தாங்க. முதல் உள்ளத்தில் தான் அவங்க ஆண்டுடைய மகிமை இழந்தாங்க. என்ன காரணம்னா கர்த்தர் மேலே சந்தேகப்பட்டாங்க. ஒரு ஆண்டு நம்மளை இப்படி பண்ணியிருப்பாரோ. கர்த்தரோட எத்தனையோ காலமாக நடந்தவங்க, அவரோட பேசினவங்க, நம்ம ஒரு முறை ஆண்டவரை ஒரு வாழ்க்கையில் ஒரு முறை சந்தித்தோம், இல்லைன்னா கர்த்தரை தரிசித்தோன்னா
வாழ்நாள் காலம் முழுசும் ஒரு தடவை சுவிசேஷம் கேட்குற ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவரோடு கூடவே நடந்தவங்க எப்படி இப்படி செய்ய முடியும்னா, கர்த்தர் இப்படி பண்ணியிருப்பாரோன்ற ஒரு சந்தேகம். இதை விட நல்லது கொடுத்துருக்கலாம், ஒரு கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம். ரெண்டாவது, கர்த்தர் நல்லவர் அப்படின்றதுல எந்த விதத்திலும் வலதுபுறம் இடதுபுறம் விலகாதபடி உயர்வு தாழ்வு குறைவு பலவீனம் பலம் எல்லாத்துலேயும் கர்த்தர் நல்லவர் தான். நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாவி சொல்கிறான், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அந்த சந்தேகம். அப்போ இந்த சந்தேகம் எங்கேருந்து வந்ததுன்னா, அது 100க்கு 100% பிசாசுலேருந்து வந்த ஒரு ஆவி அது. அப்போ சில பேர் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, நான் சந்தேகப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தேகம், பார்த்தா ஒரு சந்தேகம், வேறு யாராவது இவளை பார்த்தா சந்தேகம், இல்லாட்டி அவரை பார்த்தா சந்தேகம், இவன் யாரைய பார்த்தா சந்தேகம். இது ஏன் வருதுன்னு எனக்கே தெரியல பாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் இந்த சந்தேகத்தை தங்கள் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு வாழ்க்கை நடத்துவாங்க. கசப்பாகவே அந்த உள்ளுக்குள்ளே வச்சுக்குவாங்க. வச்சுட்டு மனசில் கசப்பை வச்சுக்கிட்டே வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப வேதனை. அது ஒரு நரக வேதனை. அது சில பேர் அதை நேரடியாக காட்டுவாங்க. காட்டி அந்த பொண்ணையோ அல்லாட்டி அந்த மனுஷனையும் வேதனைப்படுத்துவாங்க. அனுதினம் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்துவாங்க. அப்போது என்கிட்ட வரும்பொழுது அவங்களுக்கு நான் சொல்கிற ஆலோசனை, நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, நீங்கள் போய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படி சந்தேகம் எனக்குள்ளே வருது, ஆனால் சந்தேகப்படுற மாதிரி அவன் நடக்கிறதில்ல, ஆனால் சந்தேகப்படுறேன். அப்போ அந்த சந்தேகத்தை விட்டு நீக்குங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணி எத்தனையோ குடும்பங்க வெற்றி பெற்று. இந்த ஜெபம் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா பாஸ்டர்? ஜெபம் மாத்திரம் போதாது. இவங்க ஜெபமாக பண்ணுறது மாத்திரமில்ல, இவங்க அதை பழகணும். அந்த சந்தேகம் அப்படின்னு வரும்பொழுது என் கணவன் நிச்சயமாக இது மாதிரி தவறாக நடக்க மாட்டார், இல்லாட்டி என் மனைவி இப்படி நடக்க மாட்டா அப்படின்றத அவங்க பழகணும். ரெண்டாவது மிக முக்கியமான ஒன்று, ஒரு கணவன் யாரோ பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தர்கிட்ட எல்லோரும் பேசுவாங்க, நேச்சர். அவங்க பக்கத்தில் பேசலாம், மனுஷனாக இருக்க முடியுமா? அப்போ அவங்க பக்கத்தில் பேசுவாங்க. அப்போ பேசும் பொழுது ஒரு 2 நிமிஷம் பேசலாம், 3 நிமிஷம் பேசலாம். அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்க முடியாது, கூடாது. அப்போ மனைவி அதை பிடிக்காமல், என்ன இப்படி போய் அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி சொன்னால், கணவன் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விரும்பினா அதை உடனே கட் பண்ணிடணும். அதை ஓகே. ஒரு அம்மா சொன்னாங்க, கணவன் நல்ல பதவியில் பெரிய பெரிய அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறாரு. அவர் கூட வேலை செய்கிற ஒரு அம்மா, பாவம் அந்த அம்மாவுக்கு கணவன் எல்லாம் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போது இவர் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுவார். அந்த அம்மா ஆறுதலுக்காக என்ன பண்ணிடுதுன்னா, சில சமயத்தில் மனசு சங்கடமாக இருக்கும் பொழுது நைட்டில் இவருக்கு ஃபோன் பண்ணுது. ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் பேசுது. 2 பேர்த்துக்கிட்டையுமே தவறில்லை. அந்த அம்மாவும் தவறாக நடக்கலை, இவரும் தவறாக நடக்கலை. ஆனால் அரை மணி நேரம் பேசுறது, 1 மணி நேரம் பேசுறது, எந்த மனைவி அதை தாங்குவா? அப்போ அந்த மனைவி சொல்லி சொல்லி பார்க்குறா. அப்புறம் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னால், இந்த மாதிரி தயவுசெய்து. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன பாஸ்டர் இதில் என்ன, நான் ஒன்றுமே தப்பு இல்லை, பாவம் கணவனை இழந்து நிற்கிறா, அவருக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன், ஆறுதல் சொல்கிறேன். நீ ஆறுதல் சொல்கிறதெல்லாம் நல்லது, அது ஒரு அதர் செக்ஸ். நீ வீட்டில் வேலையெல்லாம் முடித்து இரவு நேரத்தில் தான் நீ ஃப்ரீயாக இருப்ப. மனைவிட்ட பேசுகிற நேரத்தில் நீ இன்னொருத்தட்ட கொடுத்தினா எந்த மனைவியுமே அதை தாங்க மாட்டாங்க. ஆனால் இதுலேருந்து நீ கட்டாயம் உளவியல் ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க எல்லா விதத்திலும். இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது பாஸ்டர், பெண்கள் தான் அதிகமான சந்தேகப்படுறாங்கன்ற தோட்டத்தை எனக்கு கொடுக்குது நீங்கள் இப்போ சொல்லும்போது. ஏன்னா ஏவாளில் ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் அந்த ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லும்போது அதிகமான நேரங்களை மாற்ற பக்கத்தில் இருக்கிற பெண்கிட்ட பேசக்கூடியவங்களாங்க. அப்போ ஆண்கள் சந்தேகப்படுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப
ரொம்ப ஈக்குவலி. அதாவது அழகான பெண் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த அழகை வச்சே பின்னால் வருத்தப்படுவாங்க. யாரும் பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்காம இருப்பாங்க? எந்த ஒரு பொருள் அழகாக இருந்தாலும் மனுஷனுடைய கண்ணு நேச்சர் அந்த பொருளை பார்க்கும். எந்த ஒரு மனுஷி அழகாக இருந்தாலும் மனுஷனுடைய நேச்சர் அவங்கள நம்ம விரும்புறதில்ல, அவங்கள இச்சிக்கிறது தோணும். பார்க்கணும், பார்த்துரும். அந்த கண் அழகாக இருக்கிறத பார்க்கும். அது அப்போ பார்க்க தான் செய்வாங்க. அப்போ பார்க்கும் பொழுது உன்னைய பார்க்குறாங்க, நீ அங்கே பார்க்குற அப்படின்றதெல்லாம் அது வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை மேலே நம்மளே மண்ணை கொட்டிக்கிற மாதிரி. இது ஒரு ஸ்பிரிட். இதுக்கு ஒரே வழி ஒன்று, நம்ம அதை சீர்படுத்தணும். தேவையில்லாம சொன்னீங்க, முதல் ப்ரேயர் பண்ணணும், அதை துரத்தணும். நீங்கள் கேள்வி கேட்கும்போது சொன்னீங்க எப்படி அதை விரட்டுறதுன்னீங்க. அதை விரட்டணும். அதை முழங்கால் படிட்டு ஆண்டவரே தேவையில்லாமல் சந்தேகப்படுறேன். ஒருவேளை சந்தேகத்துக்குரியபடி அவங்க நடந்தால் கூட அதையும் ஆண்டவர் சீர்படுத்துவார். ஜெபம் சந்தேகத்தையும் சீர்படுத்தும். ஒருவேளை எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ சில பேர் சந்தேகத்துக்குரிய வாழ்க்கையை நடத்தலாம். அப்படி இருந்தால் கூட அதையும் ஆண்டவர் மாற்றிடுவார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுற தேவன் நம்ம குடும்பத்தில் என்னைக்கு நன்மை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நிச்சயமாக அதை செஞ்சு பெரிய ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான, ஆனந்தமான கணவன் மனைவிக்குள்ள பயங்கர நெருங்கிய ஒரு உறவை கர்த்தர் உருவாக்கிடுவாங்க. சந்தேகம் வரவே கூடாது. இந்த ரெண்டு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நேயர்களுக்கு ஞாபகப்படுத்துறீங்க. ஒன்று, கட்டாயம் ஜெபிக்கணும். இன்னொன்று கொஞ்சம் மாற்றிக்கணும். சந்தேகம் வர இடத்துல நம்மளை மாற்றிக்கணும். குடும்பமே அதுதானே, ஒருத்தர் மாற்றிக்கிறது தான். ஆமாம், எனக்கு நைட்டில் ரைஸ் தான் பிடிக்கும், மனைவிக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும். பொறுத்து பார்த்தேன், நான் ரைஸ் சப்பாத்திக்கு மாற்றிட்டேன். ஏன் அவங்க மாற்றிக்கூடாதுன்னு நினைக்கலையா? நினைக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. அது பெட்டராக தெரிஞ்சுது எனக்கு. எல்லாருமே டாக்டர்ஸ் சொல்கிறாங்க சப்பாத்தி சாப்பிடுங்க. ஸோ எடுத்துக்கலாம். குட். ஃபினான்சியலாக மற்ற விஷயங்களில் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது போல் கேரக்டர் வைஸ் கூட அந்த நம்பிக்கை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அருமையாக இருந்தது. நிச்சயமாக மனைவி தகுந்தபடி, கணவனுக்கு தகுந்தபடி நம்ம மாற்றிக்கணுன்ற உணர்வை நிச்சயம் கொடுக்கும். த்ரூ யுவர் பிடிக்காததை செய்யக்கூடாது. ரைட். ஸோ எதிர்பாளர் கணவனுக்கு பிடிக்காத மனைவி செஞ்சிடக்கூடாது, மனைவிக்கு பிடிக்காத அதை கண்டிப்பாக மாற்றணும். அவங்க தான் நமக்கு முக்கியம், மனைவி தான் முக்கியம். பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அப்போ நீங்கள் கணவன் தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணணும்னு சொல்கிறீங்க இந்த விஷயத்தில்? இல்லை, ரெண்டு பேரும். கணவனுக்கு பிடிக்காத நமக்கு எதுக்கு? ஆண்டோருக்கு பிடிக்காத வாழ்க்கை நமக்கு எதுக்கு? குடும்பத்தில் கணவனுக்கு பிடிக்காத எனக்கு அவசியம் இல்லை, மனைவிக்கு பிடிக்காத எனக்கு அவசியம் இல்லை. அதுதான். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இந்த நல்ல கேள்விக்கு நீங்கள் அனுபவ ரீதியாக சொன்ன ஆலோசனைகளுக்கு நன்றி. நேர்களே, குடும்பம் கட்டப்படாவிட்டால் என்ற அந்த தலைப்பில் சந்தேகம் வரும்போது என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்கு பாஸ்டர் அவர்கள் ரொம்ப அழகாக அனுபவ ரீதியாக அவர்கள் நம்மோடு கூட பேசினாங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றொரு முக்கியமான ஒரு கேள்வியை நம்ம பாஸ்டர்கிட்ட கேட்க போகிறோம். அடுத்த நிகழ்வில் அதை கேட்டு பெற போகிறோம். காத்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in.